அவங்க எல்லாம் பைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில போ. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ. நாய் கண்டா விடாது. போங்கயா போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க. சீக்கிரம் வந்துரு. பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. பாரியா பச்சையில பட்டி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எடுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கா? 4 பக்கம் கரையை திறந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவளுக்குதான் பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னை பெரிய சாக்லேட் சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலன்னு வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குன்னு. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. என்ன ஏடாத மாயத்திரடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. மாயத்திரடா கடிச்சுக்க. அமிர்தானா? 5 குரங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுல வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லாறு லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்னாரு கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு தெரியல, சீக்கிரமா கூட்ட சொன்ன. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறையமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு எருமலியே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ணையார கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். வாங்குறேன். அம்மா
ஐயோ சீக்கிரம் வாங்க. கைய விடுறா, கண்ணு தெரியாத கூட்டு வந்த மாதிரி. 50,000 வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ அம்மா ஐயோ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட புள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்குறேன். இந்த 2 பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பு உஷ்பு கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பாதி எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்த முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன், சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல வர்றீங்க. வர்றம்மா, பொட்டி குடுறா. நீ வீட்டு பக்கம் வா. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நம்ம டீ அதுல சேர்த்துக்க. கொட்டைக்கு வந்துரு. மாட்டுக்கார படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நீ வீட்டுக்கு போ, நீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்து கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்? அங்க போய் நீ மண்ணாயிராத. அதே நல்லா புடியா. மெதுவா கொண்டு போங்க. என்னடா கும்பரம் வர்றீங்க? அன்னைக்கு பாம்பு ஏறி போச்சு. சீக்கிரம் விஷ முறிவு மருந்து கொடுங்க. அப்படியா? கலை தூக்குங்க. அம்மாவாச, என்னடாச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பால் விஷத்தை சரியா துப்புல போல் இருக்குது. விஷயம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சுத்தம் பண்ணல, அத விஷம் சர்றன்னு ஏறிடுச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா, பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரம் எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம்? பெரிய மதுரை வீர. தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களே குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா, போடா. மாப்பிள விட்டுக்காரங்க பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. வைத்தியர பையன். என்னடா அமாவாசை? உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறிய. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும். ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலுச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. நிறுத்துறா. பொண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். அக்கா மச்சான் அடிக்கிறேன்.
நில்லு நில்லு உன்னை கேளு கேட்டு கேட்டாத நில்லு நில்லு கைக்கு சிக்கிக்க நான் ஒரு மாதிரியான விட மாட்டேன் ஏய் இப்படி குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னே அடிப்பண்டி உடைக்கிற புள்ளையாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன் யார காதல் பண்ண சொல்றீங்க எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான் கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம் நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன் அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் போ அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா ஓடி போக மாட்டேன் ஒண்ணு மணியக்காரர என்ன பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு விதி இந்தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன 2 ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு உங்க ஹோட்டல்ல இருக்கிற கறியை நீரே திங்க முடியல என்ன பண்றது பாவம் பண்ணிருக்கீரு தென்ன அந்த கபால பயங்கர லேகிட்ல ஒரு உருண்டை இவருக்கு கொடு அத நாக்கில் படாம சாப்பிடுங்க போங்க 2 ரூபா கொடுத்துட்டு போங்க உனக்கு என்ன தலையில புத்து முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு போயா அஜிரே உனக்கு என்ன காலில் அடிக்குதுங்க 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு போயா உனக்கு என்ன உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க உட்கார நின்னுகிட்டே இரு போயா உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா மொத வலை உங்களுக்கு தான் என்ன மாவாசா யார் கஞ்சி கொண்டு வரேன் எங்க அக்காவுக்கு தான் எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன் குறும்புதான் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன் ஐயோ எங்க அக்கா திட்டம் இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்னு இல்ல ஆமா அந்த ஏரோப்ளேன் மேல ஊது பாரு பாரு அந்த போகுது எங்கயா காணா நல்லா போகுது காணையா பாரு பாரு மேல போகுது மேல போகுது எங்கயா காணா அந்த போது பாரு அண்ணன் வரவில்ல அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது எங்கயா அடப்பாவி அஞ்சல நீயே குடிச்சிட்டியா சரியான ஆளியா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற அப்ப கேட்ட கொடுக்கணும்ல கொடுக்கறேன் குடு குடு இந்த வாய்க்கிட்டே கப்பம் சொன்ன சொல்லு நான் தாங்க மாட்டேன் உண்மையை சொல்லிடுறேன் எவ்வளவுதான் 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 100 ரூபாய் கொடுத்துறேன் என்ன விட்டுரு இந்தா சொல்ல பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு வாந்தி எடுக்கிறியா யாரு சின்ன பண்ண வண்டு தானே பெரிய பண்ணே வா வேற யாரு அம்மாவாசை ஐயோ இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான் மச்சான் எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான் உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம் பொருச்சாமி வாயா ஏமா எப்பா ஐயா ஏமா ஏமா எங்கே போறீங்க நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க உங்களை பார்க்க போறோம் இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு பார்த்தா சரியில்லை தான் அங்க போறோம் ஏய் நீ எல்லாம் பேச வந்துட்டிய அந்த அம்மா ஊசி போடுறாங்க நானும் ஊசி போடுறீங்க அவங்க படிச்சிருக்காங்களே நானும் படிச்சுக்கிறேம்மா இனிமே நீ எங்கயா படிக்க போற ஏமா முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா கடவுளே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது ஐயோ கல்ல கூட காணுமா ஒண்ணு
கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குளம் ரத்தத்தை கொடுத்துட்ட. மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வரியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காத எடுக்காத, கம்முனு. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குழந்தைய காதல் பண்ணிருக்கேன். எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சதா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்தை கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா. இங்க வைக்காத, தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொடுத்து இறச்சி விடு. பொறுக்கிட்டு கண்டு அம்பளாற சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க. விசாரிக்கிறேன். ஏன்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மாடு. ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பைய கல்ல விட்டு எறிஞ்சு காலை உடைச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டுக்கால ஓடிச்ச? இல்லைங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா, இன்னொன்னு பெத்துட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அதை நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏதா ஐயனா, அவன் பொண்டாட்டிய நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சத சொன்னேன். அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ 100 ரூபா, நீ 100 ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுனதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம். இது பஞ்சாயத்து. சித்தப்பே சித்தப்பே சித்தப்பே. அட அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா, நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? என்னங்க, நேரம் ஆச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணான்னு சொல்றல, போப்புல. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அதோட அண்ணா வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. டேய் களிமண்ணு, போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க. இருங்க, மோர் கொண்டாரு. உட்காருங்க அம்பலா. ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்க வேணும் ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே, இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? அடிய, அங்கேயே ஊழிட்டு இருக்காத, இங்க 2 ஊத்து. இந்த பாரு, கொஞ்சமா தின்னு. இப்பவே சரியில்லை. இப்ப தின்னுகிட்டே போனா தீங்கி வெடிச்சு போயிருவேன். ஒரு தோசை 1.5 மணி நேரமா திங்குறியே, சீக்கிரமா தின்னி. ஏமா, உன் சேலை ஒரே வேப்பெண்ண நாட்டம். வேற சேலை கட்டிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எடுத்து கொடுத்த முதல் சேலை இதாண்டி. இவ அழகுக்கு இது போராதாட்டம். இத கேளு புள்ள. இவள பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்னா.
சரி பொண்ணை பார்க்கணும் வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க 2 பேருக்கும் ஒரே பச்சை சேலைன்னு. இவ பேசுறா பேச்சு. இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். பாக்கியம் கேரடி கதைய இவங்க அப்பனை வரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோடு கொடுத்துச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி. சரிதான் போங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி வைக்க வக்கல அது. அப்புறம் ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துரும், பேசிவிடுதாமா? ஏண்டி இது என்னடி துணியாக்கிட்டு இருக்க துணி? தெருக்கூத்துல பப்பன் போட்டிருக்க மாதிரி. முதல்ல இவளுக்கு மதுரை டவுன்ல 5-6 பாவாடை தாவணி எடுத்து கொடுத்து விடு. சொல்ல மறந்துட்டேனே, இந்த கருப்பம் இல்ல உன் பஞ்சாயத்துக்கு வர சொன்னா சாப்பிட்டு போய் என்னதுன்னு கேட்டு வந்துருப்போம். சத்தம் போடி, நீயும் வேணாம் உன் தோசையும் வேணாம். என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்க? சாப்பிடு, நாளைக்கு அழைச்சு விட்டு தரேன், சாப்பிடு. சாப்பிடு. பரம்பரை புத்தி போகுதா பாரு. பாக்கியா என்ன விட தோல் சுத்தி பார்க்க வந்தியா? ஆமா. கரும்பு வெட்டி தரமா? அது எடுத்துட்டோம். காலையில வயலுக்கு போன இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தியா? கேப்ப இத்தனை நூறு ரேடி அப்படியே தூக்க முடியாம இடுப்புல சொறி வச்சிருக்க. நீ பேசுறியா? குனிஞ்சி நிமிந்து தூக்கி சமந்தாதான் தெரியும். என்னையா பெருசா தூக்க முடியாம தூக்கிட்ட? இத பச்சை பிள்ளை கூட தான் தூக்கும். எங்க நீ தூக்கு பாக்கலாம். புரியா? எங்க போனோம்? வீட்டுக்கு. கொஞ்சம் இருபல அந்த கண்ணாடி காட்டு. எங்கேயாவது ஒளி தெரியாம குழியில விழுந்துற போற. இது கூட நல்லாதான் இருக்கு. ஐயோ என்னையா? ஒண்ணு இல்ல பிள்ளை. ஐயோ நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேட்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்துருப்பேனே. அட அறிவு கட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல்படுறது தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையா சுத்தமாகும். நான் மரவையாக நினைச்சேன். ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஒடிச்சா கடியாரம், பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். இதான் குண்டு கூட மருவ இவளை இப்படி சொன்னா கேட்க மாட்டாளியே. இல்லக்கா மருத என்ன விட மேல என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தண்ணி பாய்ச்ச போகணும். ஒரு மம்பட்டி காரனை தேடிட்டு இருக்கேன். மேல எங்க ஆத்தா அதிரச சுட்டு வச்சிருக்கு, எடுத்து கொடு. ஏற்கனவே உனக்கு வயிற்று வலி, இதுல அதிரசத்துனா வயிற்றால் தான் போவேன். போ, நீ எடுத்து கொடுக்காட்டி போ, நானே எடுத்துக்கிறேன். இந்த பாருல சொன்ன கேளு, மேல ஏறாத. உன் வேலையை பாரியா? வயிற்று வலி எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. மெதுவாரு, கீழே விழுந்த தெரிச்சு போயிருவேன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மேலொரு மாமம் பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. இப்பதானே குளிச்சிருக்கேன், இன்னொருக்கா குளிச்சுக்கலாம். விடுங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன், உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான். இந்த பச்சை கம்பளம் நல்லாவே இருக்கு. இல்ல நீங்க வயசு பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு? வேற என்ன பண்ற? மம்பட்டியை தேடிட்டு இருக்கேன். யாரு என்ன உடைச்ச? அது தெரியாம உடைச்சிட்டேன். இறங்கி வா கீழே. சீக்கிரமா
எனக்கா? ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு உடச்சுக்கிட்டு மரக்காமராணி. சரி சரி, நீ உள்ள வந்து கஞ்சி ஊத்து. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போடு. அடிக்கடி குளிக்காதீங்க. என்ன? ஒண்ணு இல்லக்கா. ஏன் நீ ஓசி வாங்கினா கொடுக்க மாட்டாங்களே? ஐயோ, என்ன பிள்ளை? இறக்கி விடியா கீழே? எங்க பிள்ளை நீ? அம்மாவுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அவரு அறிவு கட்டவன், எந்த நேரத்துல எதை தூக்கிட்டு போறோம்னு தெரியாது. எங்க ஆத்தானு திட்டும், இறக்கி விடியா. வாயா. ஐயோ, அங்க பாருங்களேன். அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போறேன். நில்ல. டேய், பழம் குடுறா. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைங்கன்னா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க. உங்க வலையில சிக்காதுதான். எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். யோ, ஹை அழகா, வா 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 வா. இரு, கைய நீட்டு. நல்லா இருக்கு. ஏயா, உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்சரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகை, எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோ 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 யோ, எனக்கு பார்த்து சொல்லியா. என்னையா? ரேகை பாக்குறேன். கரையா பாரியா? நீ ஏன் அப்படி பாக்குற? நல்லா இருக்கே. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா எல்லாம் என்னால வந்தது. என்ன சொன்ன? எல்லாம் உம்மால வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. பிறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாளா? அது யாரு இல்லன்னு? பின்ன ஏன் எல்லாம் உம்மால வந்ததுன்னு அளந்த? பாரு, 40 பவுனுக்கு நகை போட்டாதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே. இல்லைன்னா மூக்குத்தி அம்மலும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பியே. அம்மா திட்டுவாங்க. சர்க்கரை குடியா? இரு, கட்டியே வச்சிருக்கேன். வரையா? அப்பப்பா, கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா, உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா. இருக்கிறத தானே சொல்றேன். என்ன? நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. கல்லு கிடக்குது, கீழே பார்த்து வரக்கூடாது. அண்ணாசி, நல்ல வேலை. நான் தான் பிடிச்சுக்கிட்டேனே. பாவாடையை இப்படி கட்டினா தடிக்கு கீழே தான் விழணும். என்னண்ணே போய்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதுதானடா காரணம். அழகு, குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வா. அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோளம். யோ, கண்ணுல கொள்ளி கட்டி தான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோளத்தை உடைச்சு கொடு. நாங்க இல்லடா. ஏமா,
நானும் பாக்குறேன், சனிக்கிழமை சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. ஆண்டாளு, இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு, பூவோட வந்திருக்கேன். இம்தா, என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்காத. அம்மா, என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ ஐயோ, எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம இருங்க. திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாதல படிக்கை. ஏண்டி என்ன இப்படி தவிக்க? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேர் வச்சதை விட சன்னியாசின்னே பேர் வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. பேசினே என்னங்க, 2 டீ போடுறேன். இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ போடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க, நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா, நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தொலைக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்களா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிருக்கானுங்களே, எந்த படுவாரி பசங்கப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. நான் தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பதான் கிடைச்சுதா? கிடைக்கலைங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். என்ன எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற? நான் என்ன பம்பா பண்றேன்? அன்பா தானே சொல்றேன். பார், எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அது என் பழக்கம். என்ன அடுப்பு? அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போடா. டேய், தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்க எல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு. என்னங்க லொல்லு? ஓ, இந்தாங்க சோடா. சாப்பிட. என்ன பால் கேக்குறான்? நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு. அந்த பொண்ணே பாக்குறாங்களே, என்ன நினைச்சு பாக்குறாங்க?